நம்ம இந்த ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பைக் லவர்ஸ்க்காக இங்கே ஒரு பைக் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பைக்கெலாம் ரைட் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வண்டியெல்லாம் கியரே இல்லை, மொத்தமாக ஒன்லி இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடம் நம்ம தாண்டி வந்தோன்னா இங்கே நிறைய சுவீனியர் ஷாப்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த சுவீனியர் ஷாப்புக்காக தான் போயிட்டுருக்குறேன். ஸோ இந்த ஊரில் டிராஃபிக்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். நிறுத்துவாங்க, இருந்தாலும் நம்ம தான் பார்த்து போகணும். ஸோ இங்கெல்லாம் மரங்கள்லாம் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே இது எப்படின்னா சின்ன சின்ன போட்டு ஷிப்பெல்லாம் நிற்கிற போட்டு. ஸோ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டூரிஸ்டோடைய ஸ்பாட். கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. குப்பைங்கள்லாம் அதிகம் பார்க்க முடியல. முன்னாடி நான் வந்தப்போ இங்கே நிறைய மரங்கள் இருந்தது. மரத்தெல்லாம் கட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த சைடு போனோன்னா எல்லாமே சுவீனியர் ஷாப்பு. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு மெமரபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்குறேன். இங்கே வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியாவாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஸோ இது எல்லாமே வந்து சுவீனியர் ஷாப்ஸ். கீ செயின் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்தோடைய ஞாபகார்த்தம் ஏதாவது வாங்கணுன்னா இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போஸ்ட் லெட்டர்ஸ். இந்த போஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மெயில் பண்ணுறதுக்காக. ஸோ இது பெண்டன்ட் மாதிரி. ஸோ நான் இப்போ ரோடு க்ராஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ ரோடு க்ராஸ் பண்ணியாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மெமரபுளான ஒரு பிளேஸு. இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு சிற்பம். ஒரு வாட்டர் ஃபவுண்டனும் கூட. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து இதை கடந்து அடுத்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு கார்டன் மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன திருவிழா மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நான் இப்போ ரோடு க்ராஸ் பண்ணி அதை இன்னொரு பக்கம் போக போகிறேன். இங்கே ஃபார்மசி பக்கத்தில் பேங்க், ஏடிஎம், செகண்ட் ஹேண்ட் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. பைக் சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் ஹாலிடே விசன் பைக்ஸு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு சின்ன சின்ன ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும். அங்கே ஆப்போசிட்டில் நமக்கு தெரியுது பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஷாப் மாதிரி. வாட்சஸ் அதெல்லாம் கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் ஷாப்பு, புது வாட்சஸ்ஸு அதெல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு கலரில் விற்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பவளத்தில் செஞ்சது. நம்ம இடத்த பார்க்கலாம்
இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. எல்லாமே 100% பவளத்தில் செஞ்சது. ஸோ இந்த பெண்டன்ட் எல்லாம் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அது. ஸோ இது எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட், நிறைய ஷாப்ஸ் இருக்கிற இடம் இது. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து கார்னிவல் ஃபெஸ்டிவல் மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதுக்காக தான் இது போட்டுருக்குறாங்க. நிறையா தோரணங்கள் நீங்கள் பார்க்கலாம். நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இங்கே. இங்கே வந்து ரேமான் கிளாஸ் ஷோரூம் இது நம்ம இப்போ பார்க்குறது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இங்கே துணியெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சுவெனியர் ஐட்டம்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸு. சில்வர் வந்து 916 சில்வரில் தான் மேக்ஸிமம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டூ இருக்குது. இது எப்படின்னா ஒட்டிக்கும், பர்மனெண்ட் டேட்டூ இல்லை. இதெல்லாம் 3 யூரோ. சிவினியர்ஸ் நைஃப்ஸு, சின்ன சின்ன நைஃப்ஸ் எல்லாம் இருக்குது. 21 யூரோ to 39, 120. இதெல்லாம் ஹேண்ட்மேடடு. அண்ட் இது ஒரு வாட்ச் ஷோரூம். இது வந்து லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட்டு. லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருப்பாங்க. லாப்ஸ்டர் மீன் எல்லாமே இருக்குது. லோக்கல் தான்.